கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த காலையில உனக்காக தேவன் பேசுற வார்த்தை, ஜஸ்ட் ஒபே. மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி. தெய்வமே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் நன்மையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெருகட்டும். இந்த தேவ செய்தி ஒவ்வொருடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக நீர் மாற்றும். இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவ செய்தி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. கீழ்ப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமீன். கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட பெரிய ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்வதில்லை. நமக்கு தெரியுது, நம்முடைய பிள்ளைகளில் ஒருவன் கீழ்ப்படுகிறதே இல்லை. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறான். என்ன சொன்னாலும் அவனுக்கு பிடிக்கலை. அவன் எதிர்த்து நடந்து கொள்கிறான். அவன் கீழ்ப்படுகிற இருதயம் அவனுக்கு இல்லை. என்ன செய்கிறோம்? அவனை நம்ம டச் பண்ணுறதில்லை. ஒரு வயசு வரைக்கும் அடித்து கீழ்ப்படிய வைக்கலாம். ஒரு வயசுக்கு பிறகு அவங்களை நம்ம அடிக்க முடியாது. அவன் கீழ்ப்படியில் ஆலோசனை சொல்கிறோம், ஆலோசனையும் அவனுக்கு பிடிக்கலை. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கும் நமக்கும் உறவு இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்துடும். என்ன, நிறைய பேர் அப்படி தங்கள் பிள்ளைகளை இழந்து நிற்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லையா. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்களுடைய பெண் பிள்ளை ரொம்ப ஒரு மோசமான நட்பு. அந்த குழந்தைய பார்த்து எத்தனையோ வருஷங்கள் ஆகி போச்சு. அவள் வேற எங்கேயோ இருக்கிறா. இன்னொரு அம்மாவை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அபவ் மிடில் கிளாஸ், ரிச் பீப்புள், வெல் ஸ்டேட்டஸ். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகள் கீழ்ப்படிவதே இல்லை. கல்யாணம் ஆகலை, எங்கள் கூட இல்லை. அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க இஷ்டம் போல் வாழ்கிறாங்க. we have no relations. ரிலேஷன்ஷிப் எப்போது கூப்பிட்டு ஒரு அலோ சொல்லுவா, அவ்வளோதான். வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. நான் அவளை பார்க்கல. பெண்களே இப்படின்னா ஆண்கள் எப்படி இருக்கும்னு. ஸோ நிறைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அவன் தான் இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறாளோ அதை செய்துட்டு வரா. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது? கட் ஆகுது. ஏன்னா மனைவி கீழ்ப்படியலை. தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பிள்ளை கீழ்ப்படியலை. இஷ்டம் போல் ஓடிட்டுருக்கு. ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. ஸோ அதே போல தான் ஆண்டவர். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் சபையில் இருக்கிறோம். ஆனால் இதில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்கிற ஒரு லிஸ்ட்டை ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமென். இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. என்ன, எத்தனை பேர் எனக்கு கீழ்ப்படிவாங்க? ஆண்டவருக்கு தெரியும், இந்த தம்பி எனக்கு கீழ்ப்படிவார், இந்த குடும்பம் எனக்கு கீழ்ப்படியும், இந்த வாலிபன் எனக்கு கீழ்ப்படிவான், இந்த வாலிப பிள்ளை கீழ்ப்படிய மாட்டாள். ஆண்டவருக்கு ரொம்ப தெளிவாய் தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஊழியக்காரன் எனக்கு கீழ்ப்படிவான், இந்த ஊழியக்காரன் எனக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஸோ யார் கீழ்ப்படுகிறார்கள் அவர்களோடு ஆண்டவருடைய ஐக்கியம், அவர்களோடு ஆண்டவருடைய அன்பு திட்டங்கள் அதிகமாய் கிரியை செய்யும்.
ஸோ இந்த நாளிலே நாம் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நமக்குள்ள அந்த கீழ்ப்படிகிற குணம் இல்லைன்னா கீழ்ப்படியும்படி நம்மை அர்ப்பணிக்கணும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் இந்த சப்ஜெக்ட் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சபை இருந்தால் தானே நல்ல ஊழியம் செய்ய முடியும். என்ன நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9வது வசனம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். சாமுவேல் ஒரு சின்ன பையன், ஒருவேளை ஒரு 10-12 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஆலயத்தில் வேலை செய்கிறான். ஸோ அவனுக்கு லேட் நைட் ஆகிடுச்சது, தூங்க போகிறான். தூங்கும் பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி. அவன் நினைக்கிறான் தன்னுடைய எஜமானாகிய அந்த ஏலி தாத்தா, ஆசாரியனாகிய ஏலி அவனை கூப்பிடுகிறான் என்று சொல்லி நினைத்து ஒரு சில முறை போய் அவனை போய் பார்க்கிறான். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இல்லைப்பா. கடைசியில் அவருக்கு தோணுது, ஏன் இந்த பிள்ளை அடிக்கடி ஓடி வருது, ஏதோ ஒரு நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இனிமே உன்னை கூப்பிட்டா சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை, ஒரு காரியத்தை சொல்லிட்டு அனுப்பிடுறார். இந்த சாமுவேல் தாத்தாவுக்கு கீழ்ப்படுகிறான், அந்த ஆசாரியனாகிய ஏலிக்கு கீழ்ப்படுகிறான். இவனுடைய தாய் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தாய். ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் என்ன செய்வேன், அந்த குழந்தையை உமக்கே தந்துடுவேன். பொருத்தனை பண்ணி பொருத்தனைக்கு கீழ்ப்படிந்தவள். சில நேரத்தில் கீழ்ப்படிதல் குணம், ஒருவேளை நம்முடைய நமக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற குணம், தாய்க்கு கீழ்ப்படுகிற குணம் இருந்தால் பிள்ளைகளுக்கு ஒருவேளை அந்த குணம் வருமோ என்னவோ தெரியலை. பிரைஸ் தி லார்ட். தகப்பன் தாய் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் ஒருவேளை உன் பிள்ளை கீழ்ப்படியாதோ என்னவோ எனக்கு தெரியலை. என்ன, நீ கீழ்ப்படுகிறதில்ல, உன் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியலை, உன் தாய்க்கு நீ கீழ்ப்படியலை. அப்போ நீ உன்னுடைய பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது கொஞ்சம் சரியில்லை. எதிர்பார்க்கிறது நியாயம், ஆனால் அந்த குழந்தை கீழ்ப்படியாமல் போவதற்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஆகவே நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் நாம் கீழ்ப்படியாமல் இருந்திருப்போமானால் மன்றாடி மன்னிப்பு கேட்கணும். சுவாமி, நான் என் தகப்பனுக்கு கீழ்ப்படியலை, நான் என்னுடைய பெரியவங்களுக்கு கீழ்ப்படியலை. அதே குணத்தை உங்கள் பிள்ளைகளில் நீங்கள் ஒருவேளை பார்க்கக்கூடும். ஏன் இவன் இவ்வளோ கீழ்ப்படியாமல் இருக்கிறான்? ஏன் தெரியுமா? அவன் உன் பிள்ளை. அவன் யாரு? உன் பிள்ளை. நீ ஊரெல்லாம் சுற்றுவ, உன் பிள்ளை கூடாரவாசியாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது. என்ன? ஸோ அதனால் இன்றைக்கு சில குணங்கள் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். ஸோ நீங்கள் கீழ்ப்படுகிற ஒரு பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் வருவாங்க. ஸோ இப்போ எப்படி பெற்றோர் எப்படி இருந்தாலும் தேவனுடைய அழைப்பு மேலே இருந்தால் நிச்சயமாய் ஒரு நாளிலே நீ கீழ்ப்படியக்கூடிய ஒரு மகனாய் மாற முடியும். ஆமீன். தேவன் உதவி செய்வார். ஸோ இந்த சாமுவேலுக்குள்ளாய் தன் தாயினிடத்தில் அவன் சண்டை போட்ட மாதிரி பைபிள் எழுதலை. இவன் அந்த ஆலயத்தில் ஒரு 12 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம், ஒரு 15 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு அவன் வெளியே போயிருக்கலாமே. என்ன, அப்பாவை தேடி போயிருக்கலாம், இல்லாட்டா வெளியே ஓடி இருக்கலாம். அவனுக்கு நல்ல ஒரு டீச்சிங் சொல்லப்பட்டது, நீ ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று அவனுடைய தாய் ரொம்ப அழகாய் அவனுக்கு நல்ல ஒரு உபதேசம் கொடுத்து அந்த மகனை வளர்த்தாங்க. அந்த மகனுக்கு அது புரிஞ்சிடுச்சு, நாம் சபையில் தான் வளரணும், நம்முடைய ஆண்டவர் சபையிலே வளரும்படி தான் நம்மை ஒப்பு கொடுத்தார். ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி, அந்த கீழ்ப்படிதலின் ஆவி ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டதினால் இந்த சாமுவேல் எனக்கும் கீழ்ப்படிவான் என்று ஆண்டவர் கண்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஸோ எப்பவுமே ஆண்டவர் நம்முடைய சாதாரண குணங்களை வைத்து தான் நம்மை கண்டுபிடிக்கிறார். இந்த பிள்ளை சிலர் பாருங்க ரொம்ப சின்சியராக வேலை செய்வாங்க,
அதை வைத்து ஆண்டவர் புரிந்து கொள்கிறாரு, இவன் ஒரு சின்சியர் பேர் வழி, இவங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா சின்சியராக செய்வான். சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது கஷ்டம், அவங்கள திரும்ப மோல்ட் பண்ணுறது கஷ்டம். அவங்கள மோல்ட் பண்ணுவதற்காக தான் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே அவங்க போவாங்க. இன்றைக்கு அந்த சாமுவேல் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்தான், தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் அவனை தனக்கு கீழ்ப்படியும்படி அழைத்தார். அழைக்கப்பட்ட அந்த சாமுவேலுடைய வார்த்தைக்கு ராஜாக்கள் கீழ்ப்படிந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன பெரிய ஒரு பாக்கியம்! என்ன நீங்கள் நினைக்காதீங்க கீழ்ப்படிகிறது ஒரு அற்பமான மனுஷங்க தான் கீழ்ப்படிவாங்கன்னு. தேவனுக்கு, நீ பெரியவங்களுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படி, உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. நாட்கள் வரும், ராஜாக்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. அதிகாரிகள் உனக்கு கீழ்ப்படிவாங்க. இந்த ரகசியம் தெரியல. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். சிலர் பாருங்க, துணிச்சலாக இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க. நான் ரொம்ப துணிச்சலான ஆள் தெரியுமா, நான் யாரையும் எதிர்த்து பேசுவேன், எனக்கு மனசில் பயமே கிடையாது, யாரை வேணாலும் கேள்வி கேட்பேன். ஐயா, சில ஆட்கள் அப்படி உண்டு, உன்னை கேள்வி கேட்க 1000 பேர் எழும்புவாங்க. என்ன, நீ யாரை வேணாலும் கேள்வி கேட்பேன், யாரை வேணாலும் நான் துணிந்து எதிர்த்து நிற்பேன். இல்லை, கீழ்ப்படி, தாழ்மையாக இரு. அந்த அபிஷேகம் மேலே இருந்தால் நீ சொல்லுகிற வார்த்தைக்கு அநேகர் கீழ்ப்படியும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு அதிகமாக கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? அதிகமாய் நல்ல கரங்களை அப்படி கீழ்ப்படிஞ்சு நல்ல கரங்களை உயர்த்தி, நான் உங்கள் அப்பாவை பார்த்து கேட்கவா போகிறேன்? சரியா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப நல்லது. நீ தாய் தகப்பனுக்கே நீ கீழ்ப்படியல, அட்லீஸ்ட் பாஸ்டருக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? இது நல்லா இருக்கேன். பாஸ்டர், எங்கள் பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஐயா, என்ன, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒன்றும் கீழே உட்காரி எழுந்து அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் சொல்லுகிற சத்தியம் உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்தலாம் நாங்கள் இல்லை. உங்கள் கால்களை கழுவதான் ஆண்டவர் எங்களை அனுப்பினார். நாங்கள் ஏன் நீ நிற்கிற, ஏன் நீ உட்கார்ற அப்படிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்தது. தேவன் அவனை உயர்த்தினார். ஏன்னா ஆண்டவர் யார் கீழ்ப்படுகிறானோ அவனை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அடுத்து பாருங்க, இது ஒரு 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 மிக தேவையான ஒரு கீழ்ப்படிதல், மிக தேவையான ஒரு கீழ்ப்படிதல். அடுத்து ஒரு கடினமான ஒரு கீழ்ப்படிதலை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயது உள்ளவனாயிருந்தான். இது ஒரு கடினமான ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் பல வருஷம் தன் தகப்பனோடு, சகோதரனோடு, சகோதரியோடு, தன் நண்பர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். கடவுள் பேசுகிறாரு. ரொம்ப ஆச்சரியம், ஒரு புது அனுபவம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். என்ன, ஆண்டவர் ஆதாம் இடத்துல பேசினது தெரியும். ஏனோக்கு சஞ்சரித்து, தேவனோடு சஞ்சரித்து காணாமல் போனது தெரியும். ஸோ நிறைய காரியங்கள் தெரியும். நோவாவோடு ஆண்டவர் பேசி நோவாவை ஒரு பேழையை உருவாக்கி அந்த பேழையின் மூலமாய் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டு அதற்கடுத்து வருகிற ஒரு 4-5வது தலைமுறையில் இந்த ஆபிரகாம் வருகிறார். ஆகவே எல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் உலகம் போச்சு, எல்லாமே ஓரளவுக்கு அறிவு உண்டு. இப்பொழுது அப்படிப்பட்ட தெய்வம் தன்னோடு பேசுகிறார். பெரிய சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போ. ஸோ அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு ஒரு எளிதான ஒரு வார்த்தை அல்ல, ஒரு கடினமான ஒரு வார்த்தை. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு,
நம்மை பிரித்தெடுக்கும்படியான ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தேவனுக்கு தேவை அவருக்காக ஜனங்கள். ஆண்டவர் நீ எனக்குரியவனா உலகத்துக்குரியவனா, அதில் ரொம்ப ஆண்டவர் கருத்தாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் உம்மை தியானிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய இனத்தை, என்னுடைய தேசத்தை, என்னுடைய குடும்பத்தை எல்லாம் என்னால் விட்டுட்டு வர முடியாது, நான் அவங்களோடு உம்மை தான் தேடுறேன். சபை என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த சபையில் தேவனுடைய ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் உன் மேலே இறங்கணும் அப்படின்னா நீ பிரிக்கப்படணும். அல்லேலூயா. ஸோ இது ஒரு கடினமான ஒரு கீழ்ப்படிதல். சரி, நீங்களே பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்கள் குடும்பத்தை பிரிந்து இந்த தேசத்துக்கு வந்தீங்க. என்ன, நான் அப்படி தான் வந்தேன். பல வருஷங்களுக்கு முன்பு குடும்பத்தை பிரிந்து படிக்க போனேன். அதுவே பெரிய கஷ்டம். என்ன, எல்லாரையும் விட்டுட்டு ஹாஸ்டலில் போய் படிக்கணும், அது என்னுடைய நன்மைக்காக. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தது, என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு என் குடும்பத்தை, என் உறவுகளை விட்டு நான் வந்தேன். நீங்கள் அப்படி தான் வந்தீங்க. ஸோ அதை போலவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தை கொண்டு வருவார். உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு நீ வெளியே வரணும், உன்னுடைய தேவையற்ற நண்பர்களை விட்டு வெளியே வரணும், உன்னுடைய உறவுகளை விட்டு வெளியே வரணும். அது மிக கடினமாக இருக்கும். ஸோ அப்படி வெளியிலே வந்தால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கு நாம் சபையில் எடுத்துக்கொண்டோமானால் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? இல்லையா, எல்லாரும் பிரித்தெடுக்கப்படலை. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை உலகத்தோடு வைத்திருக்கிறாங்க. நிறைய பேர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்கள் தேவ பிள்ளைகள், மற்றபடி வார நாட்களில் அவருடைய வாழ்க்கை வித்தியாசம். ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதல், நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், நீ எனக்குரியவன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்கிற ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஜீவியம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை கூட பிரித்து எடுப்பார். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று உங்களை தன் பக்கம் சேர்த்திருப்பார். திரும்ப போய் அதில் கனெக்ஷன் வைக்காதீங்க. என்ன, திரும்ப போய் ஆண்டவர் தள்ளின அந்த அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் திரும்ப போய் ஈடுபடாதீங்க. இது ஒரு பரிசுத்தமான கீழ்ப்படிதல், பிரித்தெடுக்கப்படுவது. முன்னாடி இருந்த நண்பர்களோடு நம்மால் இப்போ இருக்க முடியலை, ஏன்னா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன் குடும்பமே சில நேரத்தில் உன்னை தள்ளிடும், நீ வேண்டாம், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். ஸோ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு கீழ்ப்படிதலை போவீர்களே ஆனால் தயவு செய்து கடந்து போங்க. ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்படுங்க. ஆண்டவர் அவர்களை தான் எதிர்பார்க்கிறார். அதற்காக உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு வாங்க நான் சொல்லலை. உனக்குள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். உன்னுடைய நண்பர்களைப் போல நீ போகாத. உன்னை தேவன் எதற்காக பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்று. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு துணிச்சலான ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 13:14 வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சம பூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் அவன் பிரிந்து வரும் பொழுது அவனோடு கூட அவனுடைய சகோதரனுடைய மகன் என்ன செய்கிறான், ஆபிரகாமோடு கூட இந்த கானான் தேசத்துக்கு வருகிறான். அப்படி ஆபிரகாமோடு கானான் தேசத்துக்கு அவனுடைய சகோதரனுடைய மகன் வரும் பொழுது ஆபிரகாமுக்கு அது ஒரு ஆறுதல், ஆபிரகாமுக்கு அது ஒரு சந்தோஷம். என் கூட இன்னொரு குடும்பம் இருக்கு,
இப்போ திடீரென்று ஒரு நேரம் வருது, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை. உடனே லோத் என்ன செய்கிறான், தனியாக ஒரு ஊரை பார்த்து, சோதோம் கொமோராவை பார்த்து போகிறான். போன உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த முழு தேசத்தை உனக்கு தரப்போகிறேன், இந்த தேசம் முழுவதும் நீ போய் ஆங்காங்கே நீ கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தரப்போகிறேன். ஒரு பெரிய தேசம் இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது ஒரு வனாந்திரம், அது ஒரு பாலைவனம், அதில் ஆசீர்வாதமும் உண்டு, அதில் சாபமும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அலைய சொல்கிறார். ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொரு பகுதிக்கு போ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போ, வடக்கே போ, கிழக்கே போ, தெற்கே போ, மேற்கே போ என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் துணிச்சலை கொண்டு வருகிறார். அதனால தான் அவன் அமலேக்கியரோடத்தில் போய் தங்குகிறான், அவன் எகிப்தில் போய் தங்குகிறான், அவனுக்கு பிரச்சனை வருது. அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே தேவன் அவனோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ இதை போய் செய், இந்த காரியத்தை போய் செய். நாம் சொல்லுவோம், எனக்கு அதை செய்ய பலன் இல்லையே. ஆண்டவர் நான் சொல்கிறேன், உன் கூட வர நீ போ. நமக்குள்ளாய் ஆண்டவர் துணிச்சலை செய்யக்கூடிய, துணிவான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமேன். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், இதுதான் என்னால் முடியும். ஆண்டவர் கிதியோனை பார்த்து கூப்பிடுறாரு, கிதியோன் இப்போ இந்த மீதியானுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும். கிதியோன் சொல்றார், என்னால் முடியாது ஐயா, எனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கா, நான் என்ன பெரிய போர் வீரனா, நான் என்ன ஒரு தலைவனா, மனைசாயில என் குடும்பம் சின்னது, நான் சின்ன மனுஷன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு துணிச்சல், ஒரு கீழ்ப்படிதலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இந்த துணிச்சல் இல்லாதவர்கள் தேவன் பயன்படுத்த முடியாது. நிறைய பேருக்குள்ள ஜெபம் இருக்கு, நிறைய பேருக்குள்ள நல்ல நல்ல ஆவிக்குரிய கனிகள் இருக்கு, துணிச்சல் இல்லை. சிலர் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு வா, வேலையை விட்டுட்டு வா, துணிச்சல் இல்லை. சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வீட்டை விற்று சபைக்கு கொடுத்துட்டு வா, துணிச்சல் இல்லை. ஹலோ, என்ன இல்லை? துணிச்சல் இல்லை. ஸோ கீழ்ப்படிதலில் துணிவான ஒரு கீழ்ப்படிதல் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கீழ்ப்படிதல் ஒரு துணிவான ஒரு கீழ்ப்படிதல். அக்னி ஜுவாலையில தேவன் தூக்கி போட போறாரு. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போறியா, இல்லை ராஜாவுக்கு நீ கீழ்ப்படிய போறியா? நம்மளே எத்தனை பேருக்கு துணிவான கீழ்ப்படிதல் இருக்கு? ஹலோ, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கவே துணிவில்லை ஐயா, ஒரு சின்ன ஊழியம் செய்யவே துணிவில்லையே. ஆனால் பேச சொன்னால் நம்ம நிறைய பேசுவோம். ஒரு சின்ன ஊழியம் செய்யவே நமக்கு துணிவில்லை. இருக்கீங்களா இல்லையா? விழியுங்கள், விழித்தெழும்பு தெபேராலே விழித்தெழு. ஆமேன். ஹலோ, இருக்கீங்களா? ஒரு சின்ன ஊழியம் செய்யவே நமக்கு துணிவில்லையே. யோனாவை பற்றி நாம் ரொம்ப பேசுவோம். யோனா சரியில்லை பிரதர். யாரு சரியில்லை? யோனா சரியில்லை. அவனை பாருங்க, நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொல்றாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் தர்ஷீஷுக்கு போவான். மோசமானவன் பிரதர் யாரு? யோனா. இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி. ஒரு ட்ராக்ஸை கொண்டு போய் 4 பேருக்கு ஊழியம் செய் பிரதர் அப்படின்னா அதை செய்ய மாட்டார். ஞானஸ்தானம் ஏட்டுன்னா அதை செய்ய மாட்டார். இல்லை, என் ஒய்ஃப் வேணான்னு சொல்கிற. யார் வேணான்னு சொல்கிறாரா? மொழிக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். நீ குழந்தையில எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். குழந்தையில எடுக்கிறது நல்லது, எடுத்துட்ட நல்லது, அது தப்பு இல்லை, நல்லது. ஒரு சபை கொடுக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறு. குழந்தை எங்கிருந்து மனம் திரும்ப? உன் வாயினால் அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள். குழந்தை எங்கிருந்து வாயினால் அறிக்கை செய்து, ரட்சகராகி இயேசு எனக்காக மரித்தார். 10 நாள் குழந்தை, இல்லாட்டா 1 மாதம் குழந்தை, அது உன் முகத்தை பார்த்து அது அவ்வளோ அழகாக தெய்வீகமாக சிரிக்குது. அது நீ மனம் திரும்பு, அது சிரிக்குது. இயேசு உனக்காக மரித்தார், அது சிரிக்குது. சரி, இப்போ பெரிய ஆளாயிட்ட, ஏன்பா இப்போ மனம் திரும்பி அந்த ஞானஸ்தானம் எடு அப்படின்னா பயமாக இருக்குது பாஸ்டர். மனைவி கொன்னுடுவா. தெரியல எத்தனை பேர் இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலையே தெரியல எனக்கு. ஒரு துணிச்சல் வேணும் ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படிய ஒரு துணிச்சல் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு துணிச்சல் வேணும். நிறைய பேருக்கு துணிச்சலின் கீழ்ப்படிதல் இல்லை. எத்தனை பேர் இங்கே துணிச்சலாம் ஆண்டுக்கு கீழ்ப்படிங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது எனக்கு. ஆமே. என்ன ஐயா கீழ்ப்படிதல், துணிச்சலான கீழ்ப்படிதல். ஆமாம், துணிச்சலான கீழ்ப்படிதல். ஆண்டவருக்காக துணிந்து சாட்சி சொல்லணும். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். ஆண்டவருக்காக துணிந்து சில காரியங்களை செய்யணும். ஆபிரகாம் ஆண்டவர் அந்நிய தேசத்தில் அங்கதான் அப்பதான் செட்டில் ஆகிறான். உடனே சொல்றார், நீ எழுந்து போ, எங்கேயாவது போ, அங்க அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேருக்கு துணிச்சலான கீழ்ப்படிதல் இருக்கு? நான் ஏன் தெரியல, ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்தேன். அந்த காலத்தில் உண்டு மீனு மிக்ஸ்ன்னு சொல்லி இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு மிக்சர் கம்பெனி. முஸ்தாபாவில் கூட அந்த மிக்சர் தானே, மிக்ஸி அதில் ஒரு மேனேஜராக வேலை செய்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதில் திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வான்றார். நான், ஆண்டவரே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர்றதா? எங்கே வர்றது? நீ வேலையை ரிசைன் பண்ணுன்றார். நேராக போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே ஆண்டவர்னு சொல்லி போய் பெட்டில் போய் விழுந்து அப்படியே அழுதுட்டுருக்கேன். ஆண்டவருக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சால் யார் பூவா தருவா? சரியா? அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ தான் ஃபாதர் ஒரு புதுசாக ஒரு கேசட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அது அந்த டேப்பில் வரும்னா, அந்த காலத்தில் சிடியெல்லாம் கிடையாது. என்னது டேப்? நான் கொஞ்சம் பழைய ஆள் தான். அந்த டேப்பில் அந்த பாட்டு வருது, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அப்போ தான் நினச்சேன், ஆண்டவர் எனக்காகவே அவரை பாட்டு எழுத சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில துணிச்சலான ஒரு கீழ்ப்படிதல் தேவை. சில ஆட்களுக்கு துணிச்சலே இல்லை. வானத்தை பூமியை உருவாக்கின தெய்வம் உன்னோடு பேசினால் துணிந்து ஏதாவது செய், கீழ்ப்படி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மனைவி சொன்னா செய்திடுறான். என்ன? மனைவி சொன்னா செய்திடுறாங்க, ஆனா ஆண்டவர் சொன்னா செய்யறதில்லை. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 9-14. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் உங்கள் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறகும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அவர்கள் நுனித்தோலை மாம்சத்தையும் விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையினுடைய அடையாளமாய் இருக்கிறது. உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய 17வது அதிகாரம் 23-27. சரி, இந்த வசனத்தை என்ன சொல்றாரு? ஆபிரகாமும் என்ன செய்யறாரு? 27வது வசனம், வீட்டிலே பிறந்தவர்கள் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டுள்ளோமாகிய அவன் வீட்டு மனுஷர் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். அது ஆண் பிள்ளைகளுக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விருத்த சேதனம் என்ன? ஆண்டவர் ஒரு நாளில் சொல்றாரு, எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணணும். பாருங்க, ஒரு விருத்த சேதனன்றது ரொம்ப ஒரு வலியுள்ள ஒரு காரியம். அதை பண்ணால் ஒரு 3 நாளைக்கு அதற்கு பிறகு ஹீலிங் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பிறந்த குழந்தை அம்மா கொசு கடிச்சாலே, பிறந்த குழந்தைக்கு கொசு கடிச்சாலே அம்மா துடிச்சிடுவா. ஆண்டவர் சொல்றார், எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். அப்போ பாருங்க, ஆபிரகாம் யோசிக்கல என்ன ஆகும், இது உண்மையா பண்ணணுமா, இப்படியெல்லாம் மற்ற மக்கள் பண்றாங்களா? இல்லை. ஆண்டவர் முதலா இந்த ஆபிரகாமுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கும் பொழுது தான் கூட இருக்கிற அத்தனை பேரையும் கீழ்ப்படிய பண்றான். தான் வேலைக்காரன், தான் பிள்ளை, தானும் கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை நம்ம செய்துதான் ஆகணும்னு சொல்லி எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. எல்லாரும் ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ்ல போறாங்க.
நான் என்ன சொல்கிறேன், தேவ பிள்ளையே, சபையில் குடும்பத்தில் தலைவனாக இருக்கிற தேவ மனுஷனே, உன் குடும்பம் முழுவதையும் உடன்படிக்கைக்கு கொண்டு வருவது உன் மேலே விழுந்த ஒரு மிக பெரிய ஒரு கீழ்ப்படிதலின் கட்டளை. பிரைஸ் தி லார்ட். உன் குடும்பம் முழுசையும் நீ உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரணும், எல்லாரையும் கொண்டு வரணும். அதற்கு நீ என்ன செய்வே? ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை அவருக்குள்ள அந்த அதிகாரம் இருந்தது. சொல்றார், எல்லாரும் போய் வரிசையா நில்லு, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன விருத்த சேதனம் பண்ணப்படும், எல்லா தாயையும் கொண்டு, எல்லா குழந்தையும் கொண்டு வா, எல்லா குழந்தையும் கொண்டு வா, எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணணும். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன், இது ஒரு தலைவனுக்குரிய ஒரு அழகு. உன்னுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள் நடத்துகிற ஒரு கீழ்ப்படிதலை அவசரமா நீ செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேர் ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுது, வைஃப் சொல்லுது, இன்னைக்கு சண்டே போக வேண்டாங்க. இவருக்கு அது தேவ வாக்கா தெரியுது. ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சேன். என்ன, இன்னைக்கு சண்டே போக வேண்டாம். பாஸ்டர் வின்சென்ட் வேறு எதையாவது சொல்லிட்டு இருப்பார், சண்டே போக வேண்டாங்க. நேற்று நைட்டு தான் ஷாப்பிங்கெல்லாம் முடித்து 11 மணிலேருந்து 1 மணிக்கு வந்து படுத்தோம். சரியா, இந்த ஒரு வாரமும் போகலைன்னா ஆண்டவர் நான் கோச்சிக்கவா போகிறாரு. உடனே அந்த ஆண்மகன் சொல்லணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை போல சண்டே மட்டும் யாராவது 6 மணிக்கு மேலே தூங்குனீங்கன்னா உங்கள் தலையில் தண்ணியை ஊற்றுவேன். எல்லாரும் எப்படி இருக்கணும், சண்டே சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி அவர் மற்ற நாளில் மனைவி எழுப்பலாம், சண்டே புருஷனே நீ எல்லாரையும் எழுப்பு. ஹலோ, இது எப்படி இருக்கு? இன்னும் மற்ற நாள் மனைவி எழுப்பாங்க, ஏங்க ஏங்க ஏங்கன்னு சொல்லி. சண்டே நீ ஒரு அதிகாரத்தோடு டைம் ஆச்சு எழுந்துரு, சபைக்கு போகணும். அப்போ நீ ஒரு துணிச்சலான ஒரு ஊழியக்காரன், ஒரு உடனடியாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்ப தலைவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குடும்பத்தையே அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுத்துகிறான் ஆண்டவர். ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். சபையில் ஒரு உடன்படிக்கை, சபையில் இருக்கிற லீடர், சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாஸ்டருக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை தரார். இதுதான் நம்முடைய சபையினுடைய தரிசனம். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிடணும், கீழ்ப்படிய ஆண்டவர் வைக்கணும், கீழ்ப்படியணும். அதற்கு என்ன எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படியாதவனுடைய ஆத்மா அந்த சபையில் இராதபடி என்ன செய்யுமோ அறுப்புண்டு போகும். நீங்கள் இந்த லேவியராகம் இதெல்லாம் வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக வரும். என்ன வரும்? அறுப்புண்டு போகும். சொல்லுங்க, உங்க வாசித்திருக்கீங்க தானே? யார் விருத்த சேதனம் செய்யலை, யார் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கலை, யார் தேவனுக்கு சரியானபடி செய்ய வேண்டிய அந்த காணிக்கை, அந்த தசம பாகம், அந்த விலை கிரயம், அவங்களுக்குன்னு ஒரு விலை கிரயம். எந்த குழந்தை, மூத்த குழந்தை ஒரு ஆட்டையோ ஒரு கன்றையோ பலியிட்டு அந்த குழந்தையை மீட்டு கொள்ளலையோ அதெல்லாம் அறுப்புண்டு போகும், அறுப்புண்டு போகும், அறுப்புண்டு போகும். பைபிள் ரொம்ப தெளிவாக எச்சரிக்குது. ஆமென். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு மேலே விழுந்த ஒரு கடமை அது. அதை தான் யோபு செய்கிறாரு. எங்கே என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்குமோன்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்காக அவர் பலியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ இந்த ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிற அந்த கீழ்ப்படிதலில் ரொம்ப உத்தமமாக இருந்தார். ஆமென். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை உடன்படிக்கைக்கு உட்படுத்துறீங்க? தூங்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹலோ, எத்தனை பேர் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்? உன் வீட்டுக்காரர் ஆண்டவருக்குள்ள வரலன்னா போய் அவன் காலில் விழு. சபைக்கு வரலன்னா காலில் விழு. நீ நாசமா போயிடுன்னு சொல்லாத. அவன் காலில் விழுந்து வாங்க, எனக்காக வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. என்ன கெஞ்சு. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை உடன்படிக்கைக்கு கீழ் கொண்டு வருகிற ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். நிறைய பேர் ஏனோ தானோ ஃபோன் அடித்து கேட்டிங்களா, உங்களோட ஒய்ஃபெல்லாம் சர்ச்சுக்கு போச்சுதா இல்லையான்னு? ஃபோன் அடித்து மிரட்டிடணும், நீ மட்டும் சர்ச்சுக்கு போகல அடுத்த மாதம் சம்பளம் அனுப்ப மாட்டேன். அம்மாவை மிரட்டிடணும், அம்மா போ. அம்மா அப்பாவை அம்மா அப்பாக்கிட்ட அன்பாக சொல்லுங்கள். மனைவி பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச்சுக்கு போனியா, வாலிப பையன் இருந்தான்னா ஊரில் இருந்தான்னு சொல்லு, ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிருக்கணும். பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி பாஸ்டர்கிட்ட ஃபோன் கொடு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டும் நீ சர்ச்சுக்கு போயிட்டியா வந்தியா இல்லையான்னு. என்ன, அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு என் குடும்பத்தை நான் கீழ்ப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையாமா?
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஏன்னா எத்தனை பேர் நீங்க கீழ்ப்படியிலே எனக்கு தெரியல. ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதல் உபதேசத்தை கொண்டு வர்றார். எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏன் இந்த உபதேசத்தை கொண்டு வர்றாருன்னு. நீ கீழ்ப்படியில், ஆகவே தான் உனக்கு சொல்றாரு, நீ கீழ்ப்படி, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அடுத்து உத்தமமான ஒரு கீழ்ப்படிதல். இது உத்தமமான ஒரு கீழ்ப்படிதல், ரொம்ப கஷ்டமான ஒரு கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அதில் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஈசாக்கு பால் மறந்த நாளில் ஒரு பெரிய விருந்து பண்றாங்க. அதில் இந்த எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற அந்த குமாரன் ஈசாக்கை அவன் ரொம்ப கேலி செய்கிறான், பரியாசம் செய்கிறான். உடனே சாராள் சொல்றா, இந்த அடிமை பெண்ணின் மகன் ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. தன் மகனை பற்றி சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகன் உன்னுடைய வித்தாய் இருக்கிறபடினால் அவன் பெரிய ஒரு ஜாதி ஆவான் என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு ஆகார் என்கிற ஒரு மனைவி இருந்தாள். அந்த ஈசாக்கு தான் அந்த மனைவியை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். இப்பொழுது அந்த ஆகாருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இஸ்மவேல். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்றான். அந்த நேரத்தில் அந்த குழந்தையை இஸ்மவேல் சும்மா தான் கேலி பண்ணியிருப்பான். குழந்தையை கேலி பண்றது பெரிய விஷயமா என்ன? நம்ம ஒருத்தர் கேலி பண்றோம், பரியாசம் பண்றோம். ஆனால் சாராளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. உடனே சாராள் சொல்றா, உடனே இந்த ஆகாரை அனுப்பு. அவன் சொன்ன அடுத்த நாள் காலையிலேயே ஆபிரகாம் அந்த ஆகாரை அனுப்பி விடுகிறான். ஏன் அவன் அனுப்பி விடுகிறான்? தேவன் சொல்றார், இந்த உறவு உனக்கு தேவையில்லை, இது ஒரு சாபம். இந்த சாபமான உறவு, ஈசாக்குக்கு இது பிரச்சனை, இந்த உறவை நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அறுக்க சொல்றார். அந்த உறவு மட்டும் தொடர்ந்து இருக்குமானால் ஒருவேளை ஈசாக்கினுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு சில நேரத்தில் நம்மோடு கூட இருக்கக்கூடிய சில நண்பர்களை தேவன் சொல்லுவார், அனுப்பிடு, வேண்டாம், அவனை வழிவிலக பண்ணுவான். உன்னோடு கூட இருக்கிற சில தோழிகளை ஆண்டவர் சொல்ல, நீ ரொம்ப உயிருக்கு உயிராக இருப்பீங்க, பல வருஷம் பழகி இருப்பீங்க, ஆண்டவர் சொல்லுவார், கட் பண்ணு, அந்த உறவு வேண்டாம். நீ ஒரு உன்னதமான ஈசாக்கை பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஈசாக்கை உருவாகணும்னா அந்த இடத்துல ஒரு இஸ்மவேல் இருக்க முடியாது. ஒரு இஸ்மவேல் இருக்க முடியாது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்தில் உன்னதமான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? எனக்காக நீ எதையும் ஒப்பு கொடுக்க முடியுமா? எனக்காக நான் சொல்ற உறவுகளை வேண்டாம் என்று தள்ளிட முடியுமா? அந்த உறவுகள் நான் அப்பா அம்மாவை நான் சொல்லலை, மனைவி பிள்ளைகளை சொல்லலை. சரி, அவங்கள ஆண்டவர் அப்படிலாம் தள்ள சொல்ல மாட்டார். ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு மிக நெருக்கமானவர்கள், ஆனால் அவர்கள் உனக்கு பாதகமானவர்கள். அவங்களை விட்டு வெளியே வா. அந்த காரியத்தை சிம்சோன் செய்திருந்தா சிம்சோனுடைய வாழ்க்கையில் அழிவு வந்திருக்காது. அந்த காரியத்தை சில தேவ பிள்ளைகள், அந்த காரியத்தை யூதாஸ் காரியத்தை செய்திருந்தால் அவனுக்கு அழிவு வந்திருக்காது. சிலர் தங்களோடு கூட இருக்கிறவர்களை தேவனுடைய வார்த்தையை விட அதிகமாய் நேசிப்பாங்க. தங்களோடு கூட இருக்கிறவர்களை, எனக்கு இவங்க வேணும் பாஸ்டர், எனக்கு இவங்க வேணும். நாமளே சொல்லுவோம், இந்த உறவெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை விட்டு வெளியே வா. கேட்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு அவங்க தான் வேணும். அந்த கீழ்ப்படிதல் உனக்கு இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் அந்த அனாயிண்டிங், அந்த கீழ்ப்படிதலுக்கு தேவன் கொண்டு போக மாட்டார். அடுத்த கீழ்ப்படிதல் என்ன? ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படி ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். ஈசாக்கை நீ பலியிட முடியுமா? அதற்கும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். தன் ஒரு மகனை அனுப்பிட்டான்.
ஒரு மகனை வேண்டாம், ஆண்டவர் உன்னை வேண்டான்னு சொல்றாருன்னு அனுப்பிட்டான். இருக்கிற இன்னொரு மகனை ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீ பலியிட முடியுமா? அங்கேயும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் எந்த இடத்துல ஆபிரகாமை வெட்கப்படுத்தவே இல்லை. அனுப்பின இஸ்மவேலையும் தேவன் ஆசீர்வதித்தார். அனுப்பப்பட்ட இஸ்மவேல் ஆகார் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி அவளுக்கு அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்து அவளுடைய தாகத்தை தீர்த்து இஸ்மவேலையும் பெரிய ஜாதியாய் மாற்றினார், கைவிடலை. அதே மாதிரி தன்னுடைய குமாரனாகிய அந்த ஈசாக்கை பலியிடும்படி அந்த பலிப்பிடத்தில் வைத்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஈசாக்கை ஆண்டவர் வாங்கலை, அவனுடைய ஜீவனையும் வாங்கலை. ஈசாக்கை ஒரு உன்னதமான ஒரு சந்ததிக்கு தகப்பனாய் மாற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படிவது கஷ்டமா இருக்கும், நஷ்டமா மாறாது. ஆமென். நான் சொல்றது விளங்குதா? தேவனுக்கு கீழ்ப்படிவது கஷ்டமா இருக்கும், ஆனால் ஒரு நாளும் நஷ்டமாகவோ சாபமாகவோ மாறாது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாதது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் சாபமாய் மாறும், சாபமாய் மாறும். தெரியல இங்க எத்தனை பேர் சாபத்தை நோக்கி நாம ஓடுறோம், எத்தனை பேர் தேவனுடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம்? நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய ஆகாரை விட்டுட்டு வான்னு சொன்னா ஆகாரை விட்டு, இஸ்மவேலை அனுப்புன்னு சொன்னா இஸ்மவேலை அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவையில்லை, இந்த ஃப்ரெண்டு உனக்கு தேவையில்லை. அவன் உன்னை சபையிலிருந்து எடுப்பான், உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து எடுப்பான்னா அவனை ஏன் வச்சுக்கொள்ற? ஆமீன். சில உபதேசங்கள் உனக்கு தேவையில்லை. ஒருவேளை சொந்த பிரதரா இருப்பான், அவனுடைய உபதேசம் தவறு. தவறுனா தவறுன்னு சொல்லு, நீ என் பிரதர் தான், ஆனா உன்னுடைய உபதேசம் தவறு, நான் உன்னோடு கூட இணைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் அத்தனை மகிமையானது. ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால் நான் சொல்றேன், உனக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில நஷ்டம் ஏற்படாது, ஒரு நாளும் நஷ்டம் ஏற்படாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையெல்லாம் செய்றீ அதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார். ஆகவே தான் என்ன செய்தாலும் அவர் சித்தம், அவர் சித்தம், அவர் சித்தம், அதற்காக தான் நான் நடுங்குகிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம். சுவாமி, உங்க சித்தத்தை தவிர்த்து வேற எதையும் நான் செய்ய விரும்பலை. உங்களுடைய சித்தத்தை செய்ய ஜீவனை கொடுக்கணும், பலிபீடத்தில் ஏறினாலும் பரவாயில்ல, உங்க சித்தத்தை மட்டும் தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். உமக்கு மட்டும் தான் கீழ்ப்படியணும், மனுஷங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. மனுஷங்களுடைய இச்சகமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதலை உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்படாது, அதை நான் ஆபிரகாம் என்று கூட நான் ஆசீர்வதித்து உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவனை ஆபிரகாம் என்று அழைத்து திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி நமக்கு வந்துட்டா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுடுவோம். உன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படி, நல்ல விஷயத்தில் சபைக்கு கீழ்ப்படிங்க. சபையில் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரா கீழ்ப்படிந்து வா, அதனுடைய பலனை அனுபவிப்ப. சபையில் ஒரு ஊழிய திட்டமா எதிராய் கொடி பிடிக்காத, எதிராய் கொடி பிடிக்காத. இது எப்படி ஒரு பிரசங்கம் பண்றேன்னா அந்த பிரசங்கத்தில் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி குற்றங்களை எடுத்துட்டு இருக்காது. இவர் எப்படி இதை இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், இவர் என்ன குற்றப்படுத்துறாரு, இவர் என்ன, அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. கீழ்ப்படி. சொல்லுங்க, கீழ்ப்படி. இந்த காலையில உனக்காக தேவன் பேசுற வார்த்தை, ஜஸ்ட் ஒபே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். கீழ்ப்படியில அப்படின்னா உயர்வு இல்லையா. ஏழை வேலையை ஒரு அடிமை பையனை போல சாமுவேல் சின்ன சின்ன வேலையை தன்னுடைய எஜமானுக்கு செய்தான், கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு கீழ்ப்படிகிற ஆவி இருக்கேன்னு சொல்லி தெய்வமே வந்து அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவான். தன் தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தன் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், என்னுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிவான். இங்க எத்தனை பேர் தாயினுடைய வார்த்தைக்கு, புருஷனுடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அப்பதான் தேவன் பேசுவார்.
நீ ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படியல, எப்படி உங்கள்கிட்ட தெய்வம் பேசுவார்? ஆமென். நிறைய பேர் நான் கீழ்ப்படிய நாட்கள்லாம் நான் பார்க்குறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பொய் தீர்க்க தரிசனம். நிறைய பேரை பார்த்துட்டேன். யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவங்க தான் அவங்களுக்கு அவங்களே தீர்க்க தரிசனம். மகனே மகனே கர்த்தர் சொல்லுகிறார். யாரா? அவங்களுக்கு அவங்களே. மகனே மகனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நான் உனக்காக ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், போ. கர்த்தர் பேசுறார், தீர்க்க தரிசனம் பேசுறார். நான் தீர்க்க தரிசனத்துக்கு விரோதி அல்ல. ஆனால் உன்னை நீயே ஏமாத்தி கொள்ளாதே. ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படியில, ஒரு தாய்க்கு கீழ்ப்படியில, ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியில, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியில, நீ தெய்வத்துக்கு எப்படி கீழ்ப்படிவாய்? என்ன? தெய்வத்துக்கு எப்படி கீழ்ப்படிவாய்? அந்த ரெபெலியஸ் ஸ்பிரிட் உனக்குள்ள அந்த குடும்பத்தில் இருக்கும் போதே வந்துருச்சுது. தெய்வத்துக்கு முன்பு அது எவ்வளவு அதிகமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஒரு ஆலோசனை கேட்க உனக்கு முடியலையே. சிலக்கள் அப்படியே எரியும், முள்ளில் உட்கார்ற மாதிரி இருப்பாங்க, அப்படியே 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 தகனிக்கப்படுற மாதிரி இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உனக்குள்ள கீழ்ப்படிதல் ஆவி இல்லை. உனக்கு மட்டும் கீழ்ப்படிதல் ஆவி வந்து விட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலை கேட்போம். சுவாமி, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். இயேசுவும் கீழ்ப்படிந்தார், பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தார். அந்த உபத்திரவத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவும் கீழ்ப்படிந்து கொடிய உபத்திரவத்திற்கு மத்தியிலே போனார். ஆகவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னை போல கீழ்ப்படிக்கிறவன் இங்கே உண்டா இந்த சபையில்? என்னை போல நீ கீழ்ப்படிவாயா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை என் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். என்ன? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய தலைவன் ஆக்குவார், பெரிய மனுஷனாய் மாற்றுவார். தயவு செய்து இன்னைக்கு ஒரு கீழ்ப்படிக்கிற ஆவியை பெற்றுக்கொள்வோம். யார் சொன்னாலும் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. நீதான் நீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? சுவாமி, எனக்கு ஒரு கீழ்ப்படிக்கிற அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. இங்கே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஒரு கீழ்ப்படிதல் அபிஷேகம் இறங்கட்டும். யார் யார் கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல ஓடுகிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். யார் இன்னும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் துறவை காணட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவரே. உயர்வை காணட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல நிலமாய் மாறட்டும் ஆண்டவரே. கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை கொடும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆவியானவர் இறங்கட்டும். அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதலின் அபிஷேகம் இறங்கட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவேன், உபதேசத்திற்கு கீழ்ப்படிவேன், சபைக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற ஆண்டவரே காரியங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஒரு தவறான உபதேசம் எனக்கு வேண்டாம், ஒரு தவறான உறவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வீணான கோபங்கள் தர்க்கங்கள் எனக்கு வேண்டாம், மார்க்க பேதங்கள் எனக்கு வேண்டாம். உமக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு. கர்த்தர் உங்கள் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றட்டும். அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுப்பீராக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றட்டும். அன்றைக்கு அந்த சின்ன சாமுவேல் ஏலியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னதை போல இந்த காலை இந்த ஆராதனையில் ஆண்டவரே நீ சொன்னதை நான் கேட்பேன் என்று ஒப்பு கொடுத்து பாரு. கர்த்தர் உன்னோடு கூட அவர் பேசுவார். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். உன்னை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவரே, கீழ்ப்படிதலை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மீறுகிற மனிதனாய் இருக்க மாட்டேன், உபதேசத்தை உடைக்கிற மனிதனாய் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. மீறுதலை செய்கிறவனாய் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் அப்பா. இயேசுவே, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் அப்பா. என்னோடு பேசும் ஆண்டவரே. நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திற்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான்
நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் ஆண்டவரே. நீர்தான் மெய்யான தெய்வம் என்று தெரியும் ஆண்டவரே. உம்மை தான் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவரே இந்த ஞானஸ்தான உபதேசத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறதினாலே எவ்வளவோ சாபங்கள் உண்மையில் இருக்கிறது. நீ ஏன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை பிரதர்? நீ ஏன் ஞானஸ்தானம் எடுக்கல சகோதரி? உன் மேல ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது. நீ கீழ்ப்படிதால் அந்த சாபம் உடையும். நீ கீழ்ப்படிதால் அந்த சாபம் உடையும். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல தசமமாக காணிக்கையில நீ ஏன் கீழ்ப்படியல? நீ கீழ்ப்படியாததினால் தானே தரித்திரமாய் இருக்கிறாய், வேலை இல்லாமல் இருக்கிறாய், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாய். நீ ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல கீழ்ப்படியல? நீ கீழ்ப்படிந்திருந்தால் வெள்ளியும் பொன்னையும் தேவனுக்கு கொடுத்திருப்பாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் பல மடங்கு உன்னை ஆசீர்வதித்திருப்பாரு. நீ ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் கீழ்ப்படியல? நீ ஏன் ஆண்டவருக்கு ஜெப நேரத்தை ஒதுக்காமல் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஏன் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் சபைக்கு வராமல், சபைக்கு வர நேரம் இருந்தோ சபைக்கு வராமல் ஏனோ தானோ என்று ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறாய்? ஐயோ, அது எவ்வளவு பெரிய பயங்கரம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராமல் புதன்கிழமை வர முடியும். உனக்கு ஆண்டவர் எவ்வளவோ சௌகரியத்தை கொடுத்தார். நீ வந்திருக்கலாம், தேவ சமூகத்தில் வந்து ஆசீர்வாதமாய் மாறி இருக்கலாம். தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறாயே. ஆண்டவருடைய கோபம் உன்மேல் வராதபடி இன்றைக்கு மனம் திரும்பி விடு, கீழ்ப்படிந்து விடு, கீழ்ப்படிந்து விடு. கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும், கீழ்ப்படுகிறவர்களுக்கோ கிருபை வரும். உங்க கரத்துல தான் இருக்கு. கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? இல்லை, கோபாக்கினையை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? பாஸ்டர், ஏன் இப்படி பிரசங்கம் பண்றீங்க? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ கீழ்ப்படி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை தானே நான் சொல்லணும். நீ கீழ்ப்படியில்லைன்னா தேவனுடைய கோபாக்கினை தானே வரும். கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை வேதத்தில் எழுதி வைத்தாரே. கீழ்ப்படிவோமா? அப்படியே 2 கரங்களை ஆண்டவருக்கு சரண்டரா ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி, ஜீசஸ், நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல இருதயத்தை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மை கிருபை பெருகட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.